அவங்க படம் எடுக்கிறாங்க, தன்னுடைய படத்தை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறத தீர்மானம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களுக்கு 100% உரிமை இருக்குது. நாங்க என்னங்கிறோம், உங்களுக்கு இருக்கிற அதே உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? என்னுடைய தியேட்டர்ல நான் எந்த படத்தை திரையிடுறது அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நாங்க என்னுடைய தியேட்டர் பொறுத்தவரை நான் 8 வாரம் கழிச்சு ஓடிடில போடுறங்கிற படத்தை மட்டும்தான் நான் திரையிடுவேன். அது என் சௌரியம் தான் அது. நீங்க என்னை கட்டாயப்படுத்த முடியாது. உங்களை நான் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? நீங்களும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது. அதனால நீங்க தீர்மானம் எடுங்க. நீங்க தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்களை நீங்க வன்மையா கண்டிங்க. நாங்க எல்லாம் வேணாம்னு சொல்ல. ஆனா என்னுடைய உரிமையில் நீங்க தலையிடாதீங்க. என் தியேட்டர்ல என்ன படம் போடணும், எத்தனை வாரம் கழிச்சு போட்டா அந்த படத்தை போடணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதாவது இது சம்பந்தமா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இவங்க தயாரிப்பாளர்லாம் வச்சு 11ஆம் தேதி மீட்டிங் பண்றாங்க. நல்லா மகாராஷ்டிரா போட்டோம். அவங்க அந்த மீட்டிங் போட்டு நல்லா தீர்மானம் நிறைவேற்றிட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஏற்கனவே 4 ஸ்டேட் சேர்ந்து திரையரங்க உரிமையாளர்கள் சேர்ந்து பெங்களூர்ல முடிவெடுத்துட்டோம். முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் எங்கள் சைடு நாங்கள் இருந்துட்டு எங்கள் தொழில் எப்படி நடத்துறது, தியேட்டருக்கு எப்படி ஜனங்களை கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிற மெத்தடில் நாங்கள் இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இவங்க தீர்மானம் நிறைவேற்றுறது அவங்க சைடு பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் சைடு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறோம். அது நடிகர்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை, எங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. அதாவது 3 தரப்பு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா அமல்படுத்த முடியும். அதாவது தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்க உரிமையாளர்கள். இவங்க என்னங்கிறாங்க, எங்களுக்கு விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் தேவையில்லை, எங்க சங்கமே ஸ்ட்ராங்கா இருக்குது, நாங்களே நடிகர் சங்கத்துக்கு உட்காந்து பேசி பண்ணிடுவோங்கிறாங்க. ரொம்ப நல்லது, நல்லா அவங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம், நான் இது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ரெவன்யூ ஷேரிங்ல படம் பண்றதுங்கிறது அருமையான விஷயம், இண்டஸ்ட்ரி ஹெல்த்தா இருக்கு அதுல. ஆனா இதை அவங்க அமல்படுத்துறதுக்கு நடிகர் சங்கத்தை கூட உட்காந்து பேசிட்டு அமல்படுத்தாங்கிறாங்க. பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணுவோம், அப்புறம் தொடர்ந்து வேலை நிறுத்தம் பண்ணுவாங்கிறாங்க. சரி, தொடர்ந்து வேலை நிறுத்தம் பண்ணிடுவீங்க, பண்ணி போட்டு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? அவங்ககிட்ட தான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க. அது முதலே பேச்சுவார்த்தை நடத்துங்க. நான் சார் ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணி போட்டு அந்த ஸ்ட்ரைக்கு முடியல மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிறதுக்கு, ஸ்ட்ரைக்கு முடிகிறதுக்கு முன்னாலேயே யாரோ 2 பஞ்சாயத்தாரை வச்சு ஒன்னா அரசாங்கம், புது அரசாங்கம் வரப்போது அடுத்த வாரத்தில் அரசாங்கம் வந்துச்சு போட்டுட்டுனா யாரு இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற அரசே வந்தாலும் சரி, இன்னொரு அரசாங்கம் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அரசாங்கம் வரக்கூடிய புது அரசாங்கம் நம்ம போய் சொல்லி பஞ்சாயத்து பண்ணி விடுங்கன்னு சொன்னால் அவங்க பஞ்சாயத்து பண்ணி விட போகிறாங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணுறீங்க. நீங்களும் தான் சொல்லியிருக்கீங்க 10ஆம் தேதி மீட்டிங், அதுக்குள்ள அரசாங்கம் வந்துடும். பேசுங்க, நல்லபடியாக நடத்துங்க. எங்களை ஒத்துழைப்பு கேட்டீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கூட இருந்து பண்ணித்தரோம். எங்களை பொறுத்தளவில் நீங்கள் எடுத்துருக்கிற தீர்மானத்தில் நடிகர் சம்பளம் பர்சன்டேஜ் மட்டும் கொண்டு வரணும்னு சொன்ன தீர்மானத்தில் மட்டும்தான் எங்களுக்கு உடன்பாடு, மற்ற எந்த தீர்மானத்தையும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கண்டிப்பா எதுக்குவாங்க, ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளரே கிடையாது படம் எடுக்கிறதுக்கு. சம்பளம் கொடுத்து படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் இருந்தால் தான் நடிகர் சங்கம் இதுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இனி தன்னை போல அவங்க பர்சன்டேஜ் வந்துருவாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப பெரிய நடிகர்கள் படங்கள் நடந்திருக்க எல்லா படமே பர்சன்டேஜ்லாம் நடந்துட்டு. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883778. இமெயில் advttanditv@dttv.in.